சனிக்கிழமை உலகத்திற்கே அமைதியான ஒரு நாளாக மாறுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கோடு பயணிக்க போகிறோம். காரணம் என்னென்னா, பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு முயற்சியில் ஈரான், அமெரிக்கா பிரதிநிதிகள் இன்றைக்கி இஸ்லாமாபாத்தில் ஒன்று கூடுறாங்க. இது தொடர்பாக ஈரானைச் சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் உட்பட பேச்சுவார்த்தையில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்களோ அவங்க நேற்று இரவு காலதாமதமாக வந்திருந்தாங்க. அதன் காரணமாக அந்த மீட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்க இருக்குது. தொடர்ச்சியாக அங்கே அரங்கேறி இருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பான முழுக்க விவரங்களை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நெதன்யாகு விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் அது யாருக்கானது அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் இதில் இடம்பெற போகுது. டொனால்டு ட்ரம்ப் வேறு பேட்டி கொடுத்துருக்காரு, என்ன பேசியிருக்காருங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நடைபெற வேண்டிய மிக முக்கியமான சந்திப்பு காலதாமதமாக சனிக்கிழமை ஏன் தொடங்குது அப்படிங்கிற புள்ளியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அமெரிக்காவை சேர்ந்த விட்காஃப், குஷ்னர், ஜேடி வான்ஸ் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே இஸ்லாமாபாத்துக்கு சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஈரான் சொன்ன நேரத்துக்கு அவங்களால வர முடியல அப்படிங்கிற தகவல் ஃபஸ்ட்டு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. நேற்று இரவு முழுவதுமே இந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணோம். பட் அந்த ஃப்ளைட் வந்து சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஈரான் சைடில் இருந்து சொல்லாமலோ இல்லை பாகிஸ்தான் சைட்லேருந்து சொல்லாமலோ நம்மளால் வெளியிட முடியாது. அதன் காரணமாக பொறுமையாக காத்திருந்தோம். அதற்கு பிறகு ஒரு ஃப்ளைட் இறங்குச்சு இஸ்லாமாபாத்தில். அதில் இறங்கிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஆர்ஜிசியை சேர்ந்த அதிகாரிகள், அவரோடு ஈரானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், பெரிய சபாநாயகர், உறுப்பினர்கள் வந்தாங்க, சபாநாயகர்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தலைமையேற்று வந்துட்டு இருந்தார். இந்த காட்சிகள் எல்லாமே பதிவாக இருந்தது. அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு அப்படிங்கிறது இஸ்லாமாபாத்தில் கொடுக்கப்பட்டது. அதுவும் சாதாரண வரவேற்பு இல்லை, சிவப்பு கம்பள வரவேற்பு. இதெல்லாம் முடித்ததற்கு பிறகு ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதான் வான வேடிக்கை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஈரானை சேர்ந்த அதிகாரிகள் தங்களுடைய நாட்டுக்குள்ளே வர்றாங்க, ஒரு பெரிய அமைதிங்கிறது நம்ம நாட்டு மூலியமாக உலக மக்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணமாக வான வேடிக்கைகளோடு அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஜேடி வான்ஸ் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதற்கு பிறகு செய்தியாளர்கள் பேட்டி எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணார். அப்போ அவர் சொல்லியிருந்த விஷயம், அமைதிக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அதே நேரத்தில் ஈரானும் அதே மாதிரியான ஒரு முன்மொழிவை கொண்டு வரணும். அவங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையோடு வந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படுத்திடும். அது மட்டும் கிடையாது, நாங்கள் கை கொடுக்க தயாராக இருக்கிறோம், அவங்க கையை உதறினாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. எங்களை ஏமாற்றவோ அல்லது தங்களுக்கு சாதகமாக இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி கொள்ளவோ ஈரான் அதை நினச்சாங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்து விடும் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ் தான் இந்த மீட்டிங்க்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஹெட்டாக நின்று வழி நடத்துகிறார் அமெரிக்காவுக்கு. விட்காஃபுக்கோ குஷ்னருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் அப்படிங்கிறது சஜஷன் மட்டும்தான். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஜேடி வான்ஸ் கையில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஜேடி வான்ஸுடைய மனைவி உர்சுலா, அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பாரம்பரியம் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவினுடைய மிக முக்கியமான அரசியல் கட்சி இயக்கங்களோடு அவங்க ஏற்கனவே நிறையா முறை பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்தியாவோடு ரொம்ப பாரம்பரிய ரீதியாக தொடர்புடைய குடும்பம் அது. அப்படி இருக்கும்போது ஜேடி வான்ஸ் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நலனுக்கானதாக இருக்குமா அப்படிங்கிற அந்த மாதிரியான எண்ணப்பாடுகளும் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. அமெரிக்காவில் 18 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட தகுதி வாய்ந்த அனைத்து இளைஞர்களுமே டிசம்பர் மாதம் 2026 முதல் அமெரிக்க இராணுவ சேர்க்கை திட்டத்தில் தானாகவே பதிவு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி. நீங்கள் 18 வயசுலேருந்து 25 வயதுக்கு இருக்கிறவங்க நிச்சயமாக இராணுவத்தில் பணியாற்றணும் அப்படின்னு. ஸோ வியட்நாம் போருக்கு பிறகு 1973 பிப்ரவரிக்கு பிறகு இப்படி ஒரு வாலண்டியராக இராணுவத்தில் சேர்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு. பாகிஸ்தானுடைய பிரதமருக்கான சிறப்பு உதவியாளர் ஸ்பெஷல் பிஏ இருப்பாங்கள்ல, அவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ சொல்லியிருக்கார். பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் லெபனானும் இடம்பெறும் அப்படிங்கிற வார்த்தை.
ஸோ லெபனானுடைய போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. லெபனான் மீது போர் தொடுக்கிறது இஸ்ரேல், பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது அமெரிக்காவும் ஈரானும். அப்போது இஸ்ரேலை இந்த பேச்சுவார்த்தையில் கூப்பிடாமலே தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலை அழைக்காமலேயே லெபனானை பற்றி பேசுவது, அமெரிக்கா சொன்னால் இஸ்ரேல் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ஈரானுடைய ஏவுகணை திட்டம் தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே தூதுக்குழு தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாகிதியும் ஐஆர்ஜிசியினுடைய விண்வெளிப்படை தளபதியும் வலியுறுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நாட்டினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளராக இருக்கக்கூடிய முகமது பாகர் சுல்காத்ரை அவரை இந்த பேச்சுவார்த்தை குழுவில் சேர்க்காதது வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஆளுமை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் இதன் மூலிமா புரியுது. மிக முக்கியமாக ஈரானுடைய ஏவுகணை திட்டத்தின் மீது கை வைப்பதற்கு தான் அமெரிக்கா முயற்சி செய்யுது அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் மூலிமா புரியுது. பட் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார், அது பார்த்துருந்தேன் நேற்று இரவு. நம்மலாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு பகல். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் எப்பாடு பட்டாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த நீரிணையை நாங்கள் தொடர்ந்துருவோம். ஒன்று அமைதி பேச்சுவார்த்தையின் மூலியமாக ஈரானுடன் பேசி சுமூக தீர்வு காணப்படும். அப்படி இல்லை அப்படின்னாலும் என்ன செஞ்சாவது நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்து காட்டுவோம். ரெண்டாவது, அவங்க பே பண்ணி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க, மணி கொடுத்து அந்த விஷயத்தை செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு தான் இப்போது ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழு போயிருக்கு அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. ஸோ காசு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ரெடி தான். பட் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்துறதுக்கான அனுமதி, இன்சார்ஜாக பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை ஈரான் ரொம்ப ஸ்டஃபனாக அதை கேட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃப்ரான்ஸு, இட்டாலி இந்த 2 நாடுகளுமே இப்போது CNN வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இது. ஃப்ரான்ஸு, இட்டாலி இந்த 2 நாடுகளுமே டைரெக்டாக இப்போ ஈரான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் மூலிமா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்துறதுக்கான அனுமதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் சைடில் இருந்தும் கண்டிப்பாக அனுமதி இருக்குது, காசு கொடுங்க, உள்ளே வாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நேட்டோ நாடுகள் ஈரானை பகைத்து கொள்வதற்கு விரும்பலை. அதே நேரத்தில் ஸ்பெயின் அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு நேட்டோ நாடுகள் உதவி செய்யும் அப்படிங்கிற எண்ணப்பாடு அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ இருந்தது அப்படின்னா அதை தயவு செய்து விலக்கி வச்சுருங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் பெட்ரோ. ஸோ ஸ்பெயினுடைய இந்த அறிக்கை அப்படிங்கிறது நெதன்யாகுவுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. உடனே நெதன்யாகுவினுடைய பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஸ்பெயின் நாடு தன்னுடைய உள் விவகாரங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது, எங்களிடம் சிறப்பான ஆயுதங்கள் உள்ளன, அதை ஸ்பெயினுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட இஸ்ரேல் வெர்சஸ் ஸ்பெயின் அப்படின்னு போர் மாறிற போது கவனமாக இருங்க அப்படிங்கிறத நெதன்யாகு தன்னுடைய குரல் மூலியமாகவே அதை பதிவு செஞ்சுருக்கார். கத்தாருடைய ராஸ் லபான் அப்படிங்கிற அந்த எரிசக்தி நிலையம், அந்த மையத்தில் மிக முக்கியமான ஒரு மையம் சொல்கிறாங்க. உலகளாவிய அளவில் ஒரு பெரிய ரிஃபைனரி சோர்ஸும் அங்கே இருக்குங்கிறாங்க. ஈரானிய ஏவுகணைகள் அந்த இடத்துல தாக்குச்சு அப்படிங்கிற செய்தி. ஸோ கத்தாரில் இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான எரிசக்தி நிலையம் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது நேற்று இரவு நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க ஈரான். அதையும் நீங்கள் கவனி. துருக்கியினுடைய பிரசிடெண்ட் எர்டகன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போ கவனிக்க தகுந்த வகையில் இருக்குது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, போர் நிறுத்த அமலுக்கு வந்துருச்சு. அது அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்த சில மணி நேரங்கள்லேயே இஸ்ரேல் லெபனான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தினாங்க. இதில் அப்பாவி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டாங்க, 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. பொதுமக்களுடைய வீடுகள், கட்டடங்கள், அரசு அலுவலகங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு முதல்ல இஸ்ரேல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல கேளுங்க. இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது எதற்காக லெபனான் மீது இப்போ தாக்குதல் நடத்தணும்? போர் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஈரானோட, பட் லெபனானில் எதற்காக இவ்வளவு பெரிய அட்டாக்கை நடத்தி காமிச்சிருக்காங்க? இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இஸ்ரேலுடைய கேஸ் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்கா மூலிமா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் காசாவோட கேஸ் பெண்டிங்கில் கிடக்கு. அதெல்லாம் எடுத்து விசாரித்து நெதன்யாகுவை கைது செய்து உடனடியாக சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறதையும் ரெக்வஸ்ட்டாக எடுத்திருக்காரு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். ஈரானில் இருக்கக்கூடிய காசான் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய யக்யாபாத் அப்படிங்கிற ரயில் பாலம், அந்த பாலம் உடஞ்சி போச்சு. உடனே ஈரான் என்ன பண்ணாங்க, அந்த பாலத்தை சரி செஞ்சு வித்தின் 48 ஹவர்ஸில் இஸ்ரேல் தான் அடித்து உடைச்சாங்க.
அந்த பாலத்தை உடனே சரி பண்ணி 48 மணி நேரத்தில் மறுபடியும் ரயில் போக்குவரத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்கு. அதே மாதிரி துருக்கியினுடைய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருப்போம். எப்படின்னா லெபனான் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு அவங்கள பொறுப்பேற்க வச்சு பாகிஸ்தான் மட்டும் மத்தியஸ்தம் பண்ணலைன்னா அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்திருப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த நாட்டாம சீட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அது மட்டும் தெரியும். கடைசியாக ட்ரம்ப் செகண்ட் டைம் ஒரு பேட்டி கொடுத்தாரு. இன்னும் மீட்டிங் தொடங்கலை, சாட்டர்டே மார்னிங் தான் மீட்டிங் தொடங்குது. நம்ம சாட்டர்டே மார்னிங் தான் இதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் மீட்டிங் ஆஃப்டர் 11 o'clock மேலே. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பினுடைய கடைசி பேட்டியில் 99% அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ஈரானை அனுமதிக்க மாட்டோம், ஈரான் அணு ஆயுதமற்ற நாடாக இருப்பது மட்டும்தான் உலகத்திற்கு சிறந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த பேச்சுவார்த்தையிலையும் இடம்பெற போகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட வார்த்தைகள் 10 பாயிண்ட்டை கையில் வச்சு தான் ஈரான் சைடில் பேச போகிறாங்க. அமெரிக்கா சைட்லேருந்து 15 பாயிண்ட்டுகளை முன்னிலைப்படுத்தி பேச போகிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை, ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333